ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் பிரியாணி தான். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரியாணி தான் இது. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்து மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட காரத்துக்கு மிளகாய்த்தூள், இது மட்டும் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விடலாம். நம்ம ஊற விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா அதெல்லாம் போய் அதோட செய்யும். அதுக்கப்புறம் இதை லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இதை வச்சாச்சு. அடுத்து ரைஸ் பார்த்திங்கனாக்கா பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த சின்ன கப்பால் 3 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கனாக்கா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு தக்காளி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கனாக்கா மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூனுக்கு மேலே நம்ம போட்டுக்கணும். இப்போ தண்ணியை நல்லா ஊற்றி இதை கழுவிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இதையும் இப்போ பன்னீர் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு நம்ம இந்த பிரியாணி செய்கிற பேன்லேயே நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அதனால நான் குக்கர் பேனே எடுத்துக்கிறேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பன்னீர் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் பொரிக்க தேவையில்லை, லைட்டாக பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அதை உடையாத அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பும் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுத்து இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதோட எல்லா இதோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த கப்பால் 3 டம்ளர் எடுத்ததுனால இப்போ நான் ஒரு 5.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை அழகாக எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கணும். அப்போ தான் நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரிஞ்சி இலையை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி வரும், அதனால் தனியாக எடுத்துடலாம் இதை. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சிட்டோம்னாக்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லும் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம்.
இப்போது அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் பிரியாணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், அரிசிலாம் எதுவும் உடையில அப்படின்லாம் சூப்பராக நீளமாக இருக்குது. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.